ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். நான் ஜூலியானா சேவியர் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட வாங்க. கூட்டு இருக்குது, ரசம் இருக்குது, முட்டை இருக்குது, சாதம் இருக்குது. என்ன வேணுமோ சாப்பிடுங்க, வாங்க. இப்போது நான் வெளியே போயிட்டு வந்த ஒரு இடத்துக்கு. அப்போ என் பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எப்படி பொழுது போகுது அப்படின்னு கேட்டாங்க. எதையாவது எடுத்து போட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எதையாரண்டு சமைப்பேன், இந்த மாதிரி வீடியோ போடுவேன், எனக்கு எது தோணுதோ அதை செய்வேன், தேவையில்லாதெல்லாம் இறங்க மாட்டேன், என்ன ஏதுன்றத மட்டும் அப்படியே நிறுத்திக்குவேன் அப்படின்னு. டிவி பார்ப்பீங்களா? டிவி பார்ப்பேன். டிவியில் காமெடி பார்ப்பேன், காமெடி படங்க பார்ப்பேன். சாமி பாட்டு மீதி 6 மணிலேருந்து நைட்டு 9-10 மணி வரைக்கும் சாமி பாட்டு, சாமி பூசையெல்லாம் பார்ப்பேன். அப்படியா? எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் நாடகம் பார்ப்போம். நீங்கள் நாடகம் பார்க்கணும். நான் நாடகம்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு அது நாடகம் பழக்கமே இல்லை. எங்கள் வீட்டில் என் பிள்ளைங்களுக்கு யாருக்குமே இல்லை. அப்படியா? அது எப்படி நீங்கள் இருக்கீங்க? அது ஒரு பொழுதுபோக்கு இல்லையா? பொழுதுபோக்குன்னு சொல்ல, அதனால் பல விளைவுகள் நான் இருக்கிற இடத்துலையோ நான் கேள்விப்படுற இடத்துலையோ நிறைய நடக்குது. இது எதுக்கு இவனுங்க டிஆர்பி ஏற்றி விட நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு என் மண்டையை குடச்சிக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு என்ன வருது, நாளைக்கு என்ன வருதுன்னு. எங்கள் மாமியாரை பார்ப்பாங்க, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, ஐயோ ஐயோன்னு. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டீச்சர் இருந்தாங்க. அந்த நாடகத்தில் நடிக்கிறவ சூசைட் பண்ணிக்கிட்டா. உடனே அவங்க காலையில் என்கிட்ட அழுகுறாங்க, ஐயோ நான் செத்து போயிடுவேன், இவ செத்துட்டாலாமே, ஐயோ நான் இனிமேல் உயிரோடையே இருக்க மாட்டேன். 75-80 வயசு அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த அம்மா, இல்லை எனக்கு இந்த பழக்கம்லாம் உண்டு, நாடகம்தான் எனக்கு பொழுதுபோக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டாபிக் அதோடு விட்டுட்டு, இப்போ யாருக்கிட்ட இருக்கீங்க? நான் தனியாக தான் இருக்கேன், உங்களை மாதிரி நான் தனியாக தான் இருக்கேன். பெரிய மருமக பக்கத்தில் இருக்கா, சின்னவ சென்னையில் இருக்கா. சரி சரி. பெரியவங்க வீட்டில் சாப்பிட்டுக்குவீங்களா? இல்லை நான் சமைச்சு நான் சாப்பிட்டுக்குவேன். பெரியவங்க வீட்டில் எல்லாமே ஹோட்டலில் தான் வாங்குவாங்க, எல்லாம் டெய்லி நான்வெஜ்ஜு தான், உங்களுக்கு வெஜ்ஜே கிடையாது. அதுவும் அந்த மாதிரி தான், அவனும் அந்த மாதிரி தான். இந்த பிள்ளைங்க அதுக்கு மேலே இதை சாப்பிடுதுங்க, அதை சாப்பிடுதுங்க. நான் யார் இன்னமும் கேட்குறதுக்கு வழி இல்லைன்னு பரம்பரையும் இழுக்கிறாங்க. அவங்க அவங்க சம்மந்தி வீட்டு பரம்பரையெல்லாம் இழுத்தாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இது சின்னது நல்லா சமைக்கும், கொள்ளும், ஆனால் தூங்கும், எந்த நேரமும் ஒரு டீசெண்டாகவே இருக்காது, கொள்ளாது. ஏன்னா கோவமாக வரும்னு. சரின்னு அவங்ககிட்ட இதெல்லாம் காது கொடுத்து கேட்டு, இதெல்லாம் எதனுடைய விளைவு தெரியுமாங்க? நம்ம பிள்ளைங்க நம்ம பார்த்து நம்ம கூப்பிட்டுட்டு வரோம் நம்ம வீட்டுக்கு. அவள் சமைக்கிறா, அவள் வெளியே வாங்கி தின்றா, அதெல்லாம் அவங்க இது. நீங்கள் ஏங்க அதெல்லாம் தலையிடுறீங்க? நம்ம சாப்பிட்றோம்மா, நமக்கு என்ன இருக்குது, நம்ம எதாவது செய்கிறோமா, இந்தடா அவனுக்கு வேணுமா, நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறீங்களா? பிள்ளை கேட்குறான்னா, மருமக கேட்குறாளா, கொடுங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இருங்க. அது ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் பேசுகிறீங்க பாருங்க, இதான் இந்த நாடகத்தினுடைய வலி அப்படின்னு. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, அவங்களெல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் அவங்கள சொல்ல அதே பேட்டர்னில் வர்றீங்க, அதனால் கொஞ்சம் நாடகத்தை குறைச்சிக்குங்கன்னு. யாராக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் சரியாக போயிடும், ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி நல்லதையே சொல்லுங்களேன், சரியாக போயிடும்மா, பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுங்களேன். சட்டுன்னு ஒரு பொண்ணு கீழே விழுதுன்னு வச்சுங்களேன், எழுந்து தொடச்சி விட்டுட்டு, இந்தடா ஒன்றும் இல்லை, எழுந்துரு அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்களேன், அந்த பிள்ளை நல்லாவே இருக்கும். ஐயோன்னு சொன்னோம்னா அது படுத்த படுக்கை ஆகிடும். அதனால் எல்லாத்தையுமே நம்ம எப்பவுமே நிதானமாக நினச்சி நிதானமாக கொண்டு போகணும், நல்லதே நினைக்கணும். ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா உடம்பு முடியலன்னா, அப்படியா, இது தானே, சரியாப்படும் அப்படின்ட்டோம்னா அவங்க நம்பிக்கையே அந்த நோய் சரியாக போயிடும். என் பிள்ளைங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அம்மா இந்த மாதிரிம்மா, ஒன்றும் இல்லைடா விட்றா, அம்மா இந்த மாதிரி வயசு ஒன்றும் இல்லைடா விட்றா, நாளைக்கு சரியாக போயிடும் அப்படின்னு. இவ்வளோதான். அடுத்த நாள் கேட்டோம்னா எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சரியாக போச்சு. இந்த வார்த்தை சரியாக போச்சுன்றது எங்கள் வீட்டில் தாரக மந்திரம். என் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்குது, அப்படி தான், ஒன்றும் இல்லை விட அப்படின்ட்டேன்னா முடிச்சு போச்சு, சரியாக போயிடும். இதை நம்ம யாருமே அதை பின்பற்றுறதே கிடையாது. ஏதாவது ஒன்றுன்னா அதை 1 9 தான் நம்ம பேசுகிற மொழியை. இது தான் நமக்கு மெயின்.
நல்லதே நல்லதே நடக்கும், நல்லதே செய்யணும். தேங்க்யூ. காட் bless யூ.